ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் வந்து நம்ம எப்படி பெட்ஷீட் வந்து நல்லா பளிச்சுன்னு நீட்டாக துவைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டனாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினில் நம்மளுக்கு ஊற வச்சு துவைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா Whirlpool 7 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துவைக்கிறதுக்கு டைமிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிழியறதுக்கு அந்த டைமிங் இருக்குது. ஸோ ட்ரையரில் டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வாஷ் பண்ணுறது, அப்புறம் தண்ணியை வெளியே விடுறது, இது 3 தான் நம்மளுக்கு நாபு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஊற வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ட்ரெஸ்ஸை வந்து வாஷிங் மிஷினில் போட்டதுமே உடனே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வந்து சர்ஃபு போட்டு உடனே சர்ஃபு பவுடரை வந்து போடுறோம், அதுக்கப்புறம் உடனே கழுவிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சுத்த விடணும். அந்த மாதிரி சுத்த விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்ஃபு பவுடர் போட்டு அப்படி துவைக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற மிச்ச அழுக்கும் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் பெட்ஷீட்டுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ ட்ரெஸ் எல்லாம் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் அழுக்கு இல்லை அப்படின்றப்ப நீங்கள் பரவாயில்ல. இப்போ பெட்ஷீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால் கிட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேபி தான் இருக்காங்க. ஸோ 2 பேபிஸுமே சின்ன பிள்ளைங்க தான். அதனால் வந்து அதிகமாக அழுக்காகிறது வந்து பெட்ஷீட் வந்து அதிகமாக அழுக்காகிடுது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா ஊற வச்சு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறச்சிட்டேன். பெட்ஷீட்டை போட்டுட்டு தண்ணி நிறச்சேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷுக்கு ரொம்ப மேலவே போயிடுச்சு. அதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் உள்ள ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து ப்ரெஷ்ஷு, அது வந்து நல்லா தேய்க்கும். சுற்றும் போது மேலே ஒரு ப்ரெஷ் இருக்கும், அப்புறம் கீழே ஒரு ப்ரெஷ் இருக்கும். அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து தேய்ச்சி கொடுக்கும். இப்போ நிறைய தண்ணி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரெயின் கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நாபு வந்து ட்ரெயின் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி வந்து குறைச்சிட்டு மறுபடி என்ன பண்ணேன் அப்படின்னா, மறுபடி வாஷில் கொடுத்துட்டேன். ஸோ வாஷில் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் அந்த மாதிரி சுற்ற விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெஷ்ஷு. ஸோ இந்த ப்ரெஷ்ஷுக்கு கிட்டே இருக்க மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா உள்ளே நான் போட்டிருக்கிறது 4 பெட்ஷீட் போட்டிருக்கேன். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி விட்ருக்கேன். இப்போது 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா சுற்றும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து சர்ஃபு போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை அலசி எடுத்தாச்சு. அலசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஊற வச்சு நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து சுற்ற விட்ருக்கோம்ல, ஏன்னா சர்ஃபு போடாமலே சுற்ற விட்ருக்கோம்ல, அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இந்த அழுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு இருக்க தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே அந்த ட்ரைன் பண்ணும்போதே அடியில் அழுக்கு தண்ணியெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்க அழுக்கு தண்ணி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ரெயின்லேயே விட்டுட்டே தான் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் இருக்கிறத வாஷில் விட்டுட்டு நம்ம தண்ணி நிறச்சிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க கீழே இருக்க அழுக்கெல்லாம் போயிருக்கும். அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நம்ம வந்து அலசலாம். ஏன்னா அந்த ட்ரெயினில் அழுக்கு இருக்கும், அந்த தண்ணி கீழே போயிருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் செடிமெண்ட் அப்படியே நிற்கும் மேலே. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கழுவும் போது அதோட ரியாக்ட் ஆகிட்டுருக்கும், அழுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் மறுபடியும் புதுசாக பிடிக்கும்போது கொஞ்சம் அழுக்கு தண்ணி இருந்ததெல்லாம் இந்த கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி அதெல்லாம் வெளியே மறுபடியும் ட்ரைனில் கொடுத்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா 2வது தடவை தண்ணி கொடுக்குறேன். இப்போ தண்ணி மட்டும் உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுறதுனா விடலாம். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குல்ல உள்ளே, அதில் வந்து அந்த வாஷிங் மிஷின் சுற்றிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க அழுக்கு தேய்க்கும். நல்லா தேய்ச்சி சுற்றி வரும்போது நல்லா தேய்க்கும். அப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஊற வைக்கிறது அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சுற்ற விட்றோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபு போடாமல் இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி சுற்ற விட்றோம்.
அந்த மாதிரி சுற்ற விடும்போது இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுக்கு தான் இருக்கும். அதை நம்ம சர்ஃபு போட்டு ஒரு 2 தடவை சுற்ற விட்டோம் அப்படின்னா நல்லா அழுக்கு போயிடும். இது வந்து பெட்ஷீட்டுக்கு மட்டும் அப்படி இல்லை, நீங்கள் தலைவாணி உரைக்கு அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் கழுவுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த டிப்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு அழுக்கு தண்ணி வந்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமா புது தண்ணியில் வந்து மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் சர்ஃபு போட்டு கழுவினீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2வது தண்ணியும் ஓரளவுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் இருக்குது. ரொம்ப கருப்பாக அந்த மாதிரி இல்லை. இந்த தண்ணி ஓரளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த தண்ணியை வந்து இப்போ அலசிடுச்சு, இதுவும் ஒரு 10 நிமிஷம் அலசிடுச்சு. இப்போ ட்ரெயினில் விட்டுட்டேன். இப்போ ட்ரெயினில் விட்டுட்டு 3வதாக நான் தண்ணி பிடிக்கும்போது தான் சர்ஃபு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹென்கோ, இது வந்து 88 ரூபா போட்டு அதை அடிச்சுட்டு 75 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/2 கிலோ பாக்கெட்டு. ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஹென்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து சுற்ற விட்டுட்டேன், மறுபடியும் ஒரு தடவை சுற்ற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3வது தடவை சுற்றிட்டுருக்கு. இப்போ ட்ரெஸ் வந்து போட்டு சுற்ற விட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுவே 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் சர்ஃபு போடுறேன். இப்போ சர்ஃபு போட்டு நல்லா வந்து சுற்ற விட்றேன். அது வந்து நல்லா சுற்றும்போது 4 பெட்ஷீட் இருக்குது உள்ளே, சரியா? அதனால் நம்ம அதுக்கு அளவாக வந்து சர்ஃபு போடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, தண்ணிக்கும் அந்த 4 பெட்ஷீட்டுக்கு அளவாக போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது வந்து போட்டுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சுற்ற விடணும், அப்பையும் கொஞ்சம் அழுக்கு போகும். மறுபடியும் வந்து இன்னொரு தடவை நான் அதை வந்து ஃபுல்லாக வந்து சுற்ற விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ், மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் விடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழுக்கு நல்லா போகும். ஏன்னா பெட்ஷீட்டு அப்புறம் மேட்டு அந்த மாதிரி துவைக்கும் போது இதில் வந்து நம்ம ஹெவி கொடுத்துடலாம். வாஷில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுற இதில் நீங்கள் வந்து ஹெவி கொடுக்கலாம். அதான் 15 மினிட்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வாஷ் பண்ணும், உங்களுக்கு அழுக்கும் சீக்கிரமாக போயிடும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வந்து ஆட் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் பவுடர் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணி அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தேன். வாஷிங் பவுடரும் வினிகரும் ரியாக்ட் ஆகும்போது ஸோ எந்த ஒரு பாக்டீரியாஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அது வந்து சீக்கிரமாக போயிடும். அதில் வந்து பெட்ஷீட் அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கும் போத்துவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க பெட்டில் வந்து நம்ம விரிப்போம். அதே மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வாஷிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் வினிகர் வந்து ஆட் பண்ணி துவைச்சேன். பார்த்திங்கன்னா பெட்ஷீட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு துவைச்சி வந்தது. எப்பயுமே இருக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு துவைச்சி வந்தது. பட் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் வாஷிங் பவுடர் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அண்ட் அதிகமாக பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்க பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்தால் போடுவாங்க, கலர் பெட்ஷீட்டுக்கு போடுவாங்களான்னு எனக்கு தெரில. சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பெட்ஷீட் வந்து ரொம்ப நல்லா துவைச்சி வந்துச்சு. காய போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா காய்ச்சி மடமடன்னு வந்துருச்சு. நான் எடுத்து மடித்து வச்சுட்டேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து சுற்ற விட்டுட்டோம். ஃபுல்லாக சுற்ற விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரையெல்லாம் நுரைச்சி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு மறுபடி நம்ம சோப்பு நுரையோடு இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிடிக்கிறோம். தண்ணி பிடிச்சி வந்து அலசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துவைச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி அலசணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுறணும். நம்ம அலசும்போது ஃபஸ்ட்டு நுரையோட அந்த சோப்பு தண்ணியெல்லாம் போயிடும். மறுபடியும் நம்ம 2வது தடவையும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அலச கொடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி விட்றேன். உங்களுக்கு நுரை வந்துக்கிட்டே இருக்குது, எந்தளவுக்கு நுரை வந்துகிட்டே இருக்கோ, ஒரு 2 தடவை வருது அப்படின்னாலும் 3 தடவை வருதுனாலும் நீங்கள் 3 தடவை கூட நல்லா அலசலாம். ஒருவேளை அப்படி கூட அங்கேயும் அலசலை அப்படின்னா ட்ரையரில் கூட நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்குள்ளேயும் தண்ணி விடலாம். ட்ரையருக்குள்ளே தண்ணி விடும்போது நீங்கள் ட்ரெஸ் கழுவுறதுல முன்னாடியே வந்து வாஷு இருக்கும், அப்புறம் ஸ்பின் இருக்கும். அந்த நேபில் வந்து ஸ்பின்னு அப்படிங்கிற நேபை திருப்பி விட்டிங்கன்னா தண்ணி வந்து ட்ரையருக்குள்ளே விழும். இதே வாஷ் அப்படின்னு திருப்பி விட்டிங்கன்னா அந்த குழாய் வழியாக வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் பைப்லேருந்து குழாய் வழியாக உள்ளே வர தண்ணி உங்களோட வாஷ் அப்படின்னு விடும்போது உடுப்பு வந்து துவைக்கிறதுக்குள்ளே விழும். இதே நீங்கள் ஸ்பின்னில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரையருக்குள்ளே விழும். அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துணி வந்து பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புளிஞ்சு இப்போ வந்து கழுவியாச்சு. நம்ம 2 தடவை பார்த்திங்கன்னா ரின்சோ தூள் போட்டதுக்கப்புறம் 2 தடவை கழுவினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரின்சோ தூள் போட்டு 2 தடவை சுற்ற விட்டேன்.
15 மினிட்ஸ் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஒரு 2 தடவை நல்லா வந்து துவைச்சி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அதை அலசி எடுத்தேன். 2 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இப்போ தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு தண்ணி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை ட்ரையரில் போடுறேன். ட்ரையரில் போடும்போது ஈவனாக போடணும். ஒரு சைடு குமிச்சு இருக்கிற மாதிரி, ஒரு சைடு துணியே இல்லாத மாதிரி அப்படி போடக்கூடாது. ட்ரையரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஈவனாக போடணும். ஒரு சைடு மட்டும் நிறைய ட்ரெஸ் இருக்கும், ஒரு சைடு எம்டியாக இருக்கும், அந்த மாதிரி போடக்கூடாது. ஈவனாக போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஸ்பின் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின் டேப் இருக்குல்ல, இந்த டேப்பை வந்து மேலே வைக்கணும். அதை சும்மா மேலாப்பில் வைக்காமல் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோடு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே அமுக்கி வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ஷீட்டு போட்டிருக்கேன். ஸோ அதோட ஹைட்டுக்கு ரொம்ப உள்ளவே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுற லிட்டுக்கிட்ட எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாமே தண்ணியாக தான் இருந்தது எல்லாமே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அதில் கிட்ட சென்சார் இருக்குது. 2 இடத்துலையும் லிட்டு மூடுற இடத்துல சென்சார் இருக்குது. அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையர் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ட்ரையர் வந்து நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ட்ரையர் சுற்றும், நம்ம உடுப்பு வந்து புழிஞ்சு தரும். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லாவே அமுக்கி விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றும் போது திறக்கலாம் கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே தான் விட்டுருக்கேன். ட்ரையரில் மட்டும் 5 மினிட் விட்டுருக்கேன். 3 மினிட்ஸும் விடலாம், 5 மினிட்ஸ் விடலாம். அது பெட்ஷீட்டுங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆடும்போது இது வந்து விழுந்துடும். இதில் வந்து மூடியை மாட்டி கொடுக்குறதுக்கு இதில் சைடில் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆடுது அப்படிங்கிறதுனால அதை எடுத்து மேலேயே வச்சுட்டேன் மூடியை. இப்போ வாஷிங் மிஷின் வந்து இந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அந்த சைடும் ட்ரையரும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு புழிஞ்சிக்கிட்டு இருக்குது உள்ளே. ஸோ 5 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா புழிஞ்சு வந்துடும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பெட்ஷீட் வந்து புழிஞ்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 பெட்ஷீட் புழிஞ்சு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா புழிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், பெட்ஷீட் வந்து ஈரமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரையருக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி காமிச்சேன் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சுத்தமாக ஈரமே இல்லை, ஒரு தண்ணி கூட வடியாது. இதை நம்ம இப்படியே போய் காய போட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வடியாது. இதை அப்படியே வந்து நான் எடுத்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் நல்லாவே அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி வந்துச்சு, நல்லா மடன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் 4 பெட்ஷீட்டையும் எடுத்து மடித்தும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ட்ரெஸ் எல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதே மாதிரியே. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டுக்கு கொஞ்சம் வாஷிங் சோடா யூஸ் பண்ணியிருந்தேன், வினிகர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பெட்ஷீட் வாசமாகவும் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட வந்து வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. ரின்ஸோ வந்து சர்ஃபு தூள் வந்து இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சு நல்லா சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ஃபு தூள் போட்டு துவைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைன் பண்ணும்போது அழுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி பிடிக்கும் போதும் கொஞ்சம் அழுக்கு அதெல்லாம் செடிமெண்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி பிடிச்சி கழுவுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து காய போட்டதும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.